வெள்ளியங்கிரி மலைக்கு செல்பவர்கள் தயவு செய்து தாங்கள் உபயோகிக்கும் பிளாஸ்டிக் பாட்டில் மற்றும் குப்பைகளை தூக்கி எறியாமல் பொறுப்புணர்வுடன் குப்பைத் தொட்டியில் போட்டு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த சாமி பார்த்தா கண்ணில் கண் கலங்குது. ருத்ராட்சத்திலே வந்து சிவனை கஞ்சி அண்ணன் கொண்டு வராரு. ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. அவரை பார்த்து முடித்தோன்னா நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படும். வந்த வழியெல்லாம் மறந்து போயிடும். ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட போகிறோம்னா அங்கே வந்து மலம் கழிச்சு வச்சுருக்காங்க. 2 மலை மட்டும்தான் கஷ்டமாக இருக்குது, மீதி மலையெல்லாம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து இந்த 7வது மலையிலேருந்து கீழே விழுந்துருக்குறாங்க. நம்ம கொண்டு வந்தது அன்னதானம் கொடுத்தது நமக்கு வந்து ஒரு சந்தோஷம். என்னங்க இந்த கடையில் வந்து இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளும் இன்புற்ற வாழணும்னு தண்ணீர் குடிநீர் டேங்க் வைக்கலாம். விலங்குகளுக்குலாம் கொண்டு போய் வைக்கிறாங்களே, அது மாதிரி மனிதர்களுக்கு ஒரு டேங்க் வைக்கலாம். ஃபஸ்ட்டு மலை எல்லா மலையுமே கஷ்டமாக தான் இருக்குது. கீழே கால் வைக்கும்போது செப்பல் இல்லாதனால நல்ல கால் குத்து. தயவு செய்து இந்த மாதிரி குப்பையை வந்து போடாதீங்க. கீழே வந்து செக் பண்ணுறதெல்லாம் கடமைக்குங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சிவனுக்கு வந்து பூஜை போட்டு எல்லாம் கிளம்புறாங்க. வெள்ளியங்கிரி ஆண்டவருக்கு ஆப்போசிட்லேயே உட்காந்து தப்பி பிழைத்த சாப்பாட்டை தான் நாங்கள் இப்போ வந்து சாப்பிட போகிறோம். ரொம்பவே ஒரு அற்புதம் இது நமக்கு வந்து பார்க்கணுன்னு இருக்குது. எல்லாருமே வந்து கடவுளை வந்து வாழ்க்கையில் ஒரு மொழியாச்சும் இந்த இடத்துக்கு வந்துட்டு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். சாமி பார்க்க வந்தாச்சு. இங்கே பாருங்கள், எல்லாத்துக்கும் பட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அற்புதமான ஒரு லொக்கேஷனுங்க, நல்ல கிளைமேட், சூப்பராக இருக்குது. கிட்ட வந்துட்டோம், தெரியுதான்னு பாருங்கள். ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. ஓம் நமசிவாயா, ஓம் நமசிவாயா, ஓம் நமசிவாயா, ஓம் நமசிவாயா, ஓம் நமசிவாயா. இங்கே பாருங்க, மேலிருந்து எப்படி வராங்கன்னு பாருங்கள். அங்கேருந்து வந்து தான் இதில் வந்து சாமி பார்த்தோம். பாறை எவ்வளோ பெரிய பாறைன்னு பாருங்கள். இதுக்கு அடியில் தான் சிவன் இருக்கார். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பெரிய கேப்பு, அப்படியே கீழே போகலாம். போகிற வழியில் பாருங்கள், சைடில் ஃபுல்லுமே அந்த சூலாயத்தை வந்து குத்தி வச்சுருக்காங்க. ஓம் நமசிவாயா. கடவுளை வந்து பார்த்தீங்கன்னா பல இக்கட்டான சூழ்நிலையும் வந்து நம்ம வந்து போராடி கடந்து வந்து அவரை பார்த்து முடித்தோன்னா நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படும். வந்த வழியெல்லாம் மறந்து போயிடும். அந்த மாதிரி வந்து அப்பனை பார்த்தோன்னா எல்லாமே நமக்கு சக்தி கிடைச்ச மாதிரி. ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரி தான், கவி வந்து பயங்கர சிவபக்தன். எனக்கு உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரியான ஒரு ஆளோட நம்ம வந்து வர்றது. கடவுள் பக்தி அதிகமாக இருக்கிற ஒரு ஆளோட இந்த சந்தோஷத்தை பாருங்கள் ஃபேஸில். ஓகே, போகலாங்களா? சந்தோஷத்தோடவே. ஓகே, இங்கே பாருங்கள், வச்சுக்கிட்டோம். சசி ஆர்மியோட உட்காந்துட்டாரு பாருங்க. சசிகுமார் ஆர்மியோட உட்காந்துட்டீங்க. எப்படி இருந்துச்சு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். செகண்ட் டைம் வந்திருக்கேன். அந்த சேம் வைப்பு தான். இந்த இடம் மட்டும் அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஜில்னஸும் அந்த டிஃப்ரெண்ட் வைப் எனக்கு இருக்குது. அது எப்பயுமே மாறாது. நீங்கள் மட்டும் வராமல் இந்த வருஷம் மாமாவையும் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. அவர் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப ஐ லைக் திஸ் பிளேஸ். இனிமேட்டு வருஷம் வரலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வரலாம் கண்டிப்பாக. போன வருஷம் வர முடியல, முந்தின வருஷம் வந்தேன். இங்கே வந்தால் மனசு ப்ளஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கிது நமக்கு. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் வந்து அதுலேருந்து கொஞ்சம் நம்ம விடுபட்டு இருக்க மாதிரி பாசிட்டிவ் வைப்பு இருக்குது. அடுத்த வருஷம் அதை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்காச்சும் ஒரு டைம் ஆச்சும் நம்ம வந்து வெள்ளியங்கிரி மலைக்கு வந்து சிவனை பார்க்கறது வரணும்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு பெரிய ஒரு எண்ணமாக இருந்துச்சு. அது பல வருடமாக வந்து பார்த்திங்கன்னா சூழ்நிலையே அமையலை. அது வந்து என்னைக்காச்சும் ஒன்றா செய்யணுங்கிறப்போ 2 வருஷம் முன்னாடி முதல் வருஷம் நம்ம வந்ததுக்கப்புறம் ஒரு வருஷம் வந்துட்டோம். அப்படி ஒரு வருஷமாச்சும் போயிட்டு வரணும்னு நினச்சது தான். ஆனால் வந்து அடுத்த வருஷம் வரணுங்கிறத அந்த வந்து சக்தி வந்து நம்மளை வந்து கூப்பிடும். சிவன் வந்து நம்மளுடைய வந்து ஆர்ப்பணிச்சதாக கூப்பிடும். அதே இந்த வருஷம் வந்ததும் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா இருந்துச்சு. இது வந்து என்னென்னா இங்கே இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் சக்தி இருக்குது. அது எல்லாமே அவங்க வந்து பார்த்தா தான் உணர முடியும். ஒருத்தர் சொல்கிறதோ பேசுகிறதோ கேட்டு பண்ண முடியாது. எல்லாருமே வந்து கடவுளை வந்து வாழ்க்கையில் ஒரு மொழியாச்சும் இந்த இடத்துக்கு வந்துட்டு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். ஓம் நமச்சிவாய். நம்ம கூட வந்து எல்லாத்தோட ஃபீட்பேக் கேட்டோம். என்ன கேட்டிங்கன்னா, நம்ம மேக்ஸிமம் வர்றது வந்து ட்ரெக்கிங், புதுமான இடத்துக்கு வந்து நம்ம ட்ரெக் பண்ணோம் அப்படிங்கிறது நம்மளோட விருப்பம். அதே டைமில் பார்த்திங்கன்னா ஒரு கடவுள் அருளும் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா அது இன்னும் ஒரு பாசிட்டிவ் தான்.
அண்ணன் ஏதோ பேச வராரு. சொல்லுங்கண்ணா, எங்கேருந்து வரீங்க? நான் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தமூர் வட்டம் மணாந்தி என்ற ஊரில் இந்த ஆண்டானை பார்க்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து போயிடுவேன். ஓகே, உங்கள் பேருங்க? பேர் மேகநாதன். மேகநாதன். இந்த சாமி பார்த்தா கண் கலங்குது, அந்த அளவுக்கு சாமி ஆயிக்கிறாரு. அதெல்லாம் எல்லாரும் வரவும் வெள்ளகிரி ஆண்டவரும் வரவும். கண்டிப்பாக 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 ஆண்டவன் அருள் உங்களுக்கு இருக்கு. ஓகே ஓகே, அதான் கண் கலங்குது. ஓகே. கண் கலங்கி வந்து பேசிட்டு போயிட்டாரு. 3 மணி நேரத்தில் ஏறிட்டிங்களா? ஏய் கேட்டுக்க, 3 மணி நேரத்தில் ஏறி இருக்கிறாரு. 7 மணி நேரம் ஏறி உட்காந்துருக்கிற ஸ்டைலை பாருங்கள். கீழே இறங்கி வந்த உடனே சசி வந்து ஈசனோட அருளை வாங்கின உடனே என்ன வேலை பண்ணுறாருன்னு மட்டும் பாருங்கள். சசிகுமார் சொல்லுங்கள் சொல்லுங்கள். இது வந்து இதனால் பக்தி இல்லை, என் மனசில் பக்தி இருக்குது. ஒரு ட்ரெக்கிங் வரணுன்ற எண்ணத்தோடு வந்தேன். என்னோடய சேஃப்டிக்காக நான் போட்டிருக்கேன். அதில் எந்த தப்பு இல்லைன்னு நான் நம்புகிறேன். 2 மலை மட்டும்தான் இதாக இருக்குது, கூட்டங்கள் இருக்குது, மலை ஏறது கஷ்டமாக இருக்குது, மீதி மலையெல்லாம் ஈஸியாக இருக்குது. நண்பர் எதாவது சொல்கிறாரு, நாங்கள் சொல்லிட்டு அதை சொல்லி தான் நாங்கள்லாம் கஷ்டப்பட்டோம். சொல்லுங்கள். இல்லை, ஃபஸ்ட்டு மலை 2 மலை மட்டும்தான் கஷ்டமாக இருக்குது, மீதி மலையெல்லாம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. எல்லாமே ஆமாம், யூடியூப்பில் ஃபஸ்ட்டு மலை எல்லா மலையுமே கஷ்டமாக தான் இருக்குது. முயற்சி பண்ணி ஏறலாம், எல்லாமே காமன் தான். ஃபஸ்ட்டு 7th கிடையாது, எல்லாமே கரெக்டாக, எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எல்லோரும் ஒன்றா ஏறலாம். அண்ணா வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு. வர யூடியூபர் எல்லாமே முதல் மலை தான் கஷ்டம், லாஸ்ட் மலை தான் கஷ்டம், மீதி எல்லாம் ஈஸின்னு சொல்கிறீங்க. 2 மலை தான் கஷ்டம்னு சொல்கிறீங்க. ஸோ எல்லா மலையும் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ கஷ்டப்பட்டு ஏறினா தான் வரணும் அப்படிங்கிறாரு. ஸோ ஒழுங்காகவே செய்ய மாட்டேங்கிறீங்க. யூடியூபர்ஸே இப்படி தாங்களா? ஒழுங்காகவே ஒரு நியூஸ் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்போ என்னை பொறுத்தவரை என்னென்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கோம், அந்த என்ன ஒர்க்கு பண்ணிகிட்டு இருக்கோங்கிறத பொறுத்து தான் கஷ்டமாக ஈஸியாங்கிறது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்துட்டு என்னால் வந்து ஏற முடியாமல் மலையிலே போனேன். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உண்மையாலுமே ஒன்றும் அவ்வளோ பெரிய இதாகவே தெரில. ஏன்னா நான் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நடந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரி வந்தீங்கன்னா, நான் அகஸ்தியர் கூடம் போகும்போது அதே மாதிரி தான் இந்த மாதிரி கொஞ்சம் நடந்து ட்ரெக்கிங் எல்லாம் பண்ணிட்டு போனீங்கன்னா மசில்ஸ் ஃப்ரீ ஆயிரும். தொடையில் இருக்கிற மசில்ஸ் ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா நீங்கள் எப்படி வேணாலும் ஏறலாம். தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா போதும். நீங்கள் வரன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 days ஒரு 10 days ஆகுது நடங்க, அதாவது ஸ்டெப்ஸில் நடங்க. அப்போ தான் நடக்க நம்ம மசில்ஸ் வந்து ஃப்ரீ ஆகும். இங்கே வரக்கு உண்மையிலுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்க, கிளம்பலாம். எப்படி இறங்கி வராங்கன்னு பாருங்கள். இறங்கும்போது கஷ்டமாக இருக்குங்களா? இல்லை ஜி, அவ்வளோ கஷ்டம் இல்லை. அவ்வளோ கஷ்டம் இல்லையா? ஈஸியாக இருக்கா? இறங்கும்போதும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃபாக தான் இறங்கணும். ஏன்னா கால் வந்து பார்த்துக்கலைன்னா சறுக்கி விட்டுரும். நிறைய பேர் வந்து இந்த 7வது மலையிலேருந்து கீழே விழுந்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல புழுதியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் கால் வைக்கிறேன் எப்படி போகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மண்ணெல்லாம் வந்து நல்லாவே வந்து சறுக்கி விட்டுரும். நம்ம அசால்ட்டாக கால் வைக்க முடியாது. ஸோ அதனால் பார்த்து இறங்கணும். இன்னொன்று, மண்ணுக்கு நம்ம காலை கீழே வைக்க கீழே இழுக்குது. அப்போ என்னென்னா நல்லா உரசுறதுனால கால் எரிச்சல் ஆகுது. ஸோ செப்பல் போடலைன்னா அந்த ஒரு இஷ்யூ நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணும். பயங்கரமான மலையை இறங்கி வந்தாச்சு. அப்படியே அப்படி சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. ஓகேப்பா, இந்த கடைக்கு வந்துட்டோம். இந்த கடையில் வந்து ஒரு வேலை பண்ணிட்டாரு நம்ம கவி. என்ன பண்ணார் அப்படின்னா, நாங்கள் கொண்டு வந்த சாப்பாட்டை வந்து இங்கேயே மோர் குடிச்சிட்டு வச்சுட்டு வந்துட்டார். ஸோ அந்த பை வந்து சசி வந்து பத்திரமா எடுத்து வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு சாப்பாடு சாப்பிட்டாங்களாமா? யார் அது? கடைக்காரர் தான். கடைக்கார அண்ணா பார்த்தீங்களா, எடுத்து ஒரு சாப்பாடு சாப்பிட்டாராம். உண்மையாலுமே நம்ம கொண்டு வந்தது அன்னதானம் கொடுத்தது நமக்கு வந்து ஒரு சந்தோஷம். அந்த அன்னதானத்தை நிறைவேற்றினவரே நம்ம கவி தான். மோரை குடிச்சிட்டு சரி பரவாயில்ல. மாமா வந்து அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. தேங்காய் பண்ணுறோம். தேங்காய் பாலாஜி பேக்ஸா? கோயம்புத்தூர் பாலாஜி பேக்ஸில் வாங்கினது. உண்மையாலுமே எங்களுக்கு ப்ரொமோஷனெல்லாம் இல்லை, உண்மையை சொல்கிறோம். எப்படி இருந்துச்சுங்க? தேங்காய் பண்ண சூப்பர். அற்புதம். கொடுக்கலாமாவா? இன்னொரு டைம் சொல்லு. எனக்கு ஒரு ஐடியா. என்னப்பா? சாப்பிட்டு சாயங்காலமா தெரியுமா? படுத்து கொஞ்சம் வாத்தியாரே, அப்படியே சாப்பிட்டு படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமா? ஏன் வாத்தியாரே? 11:30 மணிக்கு ட்ரெயின் தலைவருக்கு. மணி 4. ட்ரெயின் டிக்கெட் வர தக்கல். கண்டிப்பாக போக முடியாது. சசி என்ன பண்ணுவாருன்னு தெரியல, என்ன பண்ண போகிறான்னு பார்த்துருவோம். போயிருங்களா? ட்ரெயின் பிடிச்சிருவீங்களா?
அந்த டிஷர்ட்டு சசி ட்ரெயின் பிடிக்கலைன்னா எனக்கு செலவு அதிகம். தமிழ் டிராவல் டாக்கீஸில் வந்து காலண்டர் வேணுமா, டிஷர்ட் வேணுமா? முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. இதுக்கெல்லாம் ஐடியா கொடுத்தது இவர் தான். கண்டிப்பா பண்ணிடலாங்க. உங்களுடைய கேர்மை டிராவல் டூர்ஸ் அண்ட் டிராவலுக்கு வந்து டிஷர்ட் அடிக்கிற பிளான் இருக்கு. அதை அடிச்சா அண்ணனுக்கு தான் முதல் டிஷர்ட் எழுதி வச்சுங்க. சாப்பிட்டு அப்படியே போகலாம். என்னங்க இந்த கடையில் வந்து இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது, என்ன விஷயம்னு தெரியலையே. நம்ம போகும்போதே வந்து லெமன் ஜூஸ் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதனால தான் நினைக்கிறேன். பார்ப்பேன். மோருக்கு தான் வந்து இவ்வளோ ரஷ்ஷு. சரி போகலாம். அடுத்ததாக இந்த சுனை இருந்த இடத்துக்கு வந்தாச்சு. குளிச்சுட்டு இருக்காங்க. குளிச்சுட்டு ஆஸ் யூஸ்வல் சிவனுக்கு வந்து பூஜை போட்டு எல்லாம் கிளம்புறாங்க. நம்ம சசி வந்து இங்கே தான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தான். தண்ணி இங்கே பிடிச்சிட்டு வெயிட் பண்ணுறேன் குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னான். இங்கே ஆளை காணாங்களே. சரி பார்க்கலாம் வாங்க. இந்த சுனையிலேருந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக நல்ல ஏற்றத்தில் தான் ஏறி போகணும். பாருங்க நல்ல செங்குத்தாக ஏறி போகுது. ஒரு அண்ணா வந்து அங்கேருந்து தள்ளாடி வந்து உட்காந்தாரு. அவர்கிட்ட அவரோட ஃபீட்பேக் கேட்டுருவோம். அண்ணா எப்படியா இருக்கு? நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணே. சரி, எப்படி இருந்துச்சு? நல்ல பயணம். ஓகே, அற்புதமான ஒரு இது. எங்கேருந்து வரீங்க? மதுரை. ஓகேங்கண்ணா. உங்கள் பேர்? என் பேர் நிரஞ்சன். ஃபீட்பேக் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஃபீட்பேக்கு சொல்கிறதுக்கு எப்படின்னா, நல்ல ஒரு அனுபவம். நிறையா பேர் வராங்க, நல்லா கீழே செக் பண்ணுறாங்க. முக்கியமாக பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு. அதே மாரி மக்கள் கொண்டு வந்துடுறாங்க. அது கொண்டு வந்துட்டால் மறுபடியும் அதே கவருக்குள்ளே வச்சு வெளில கொண்டு போனால் நல்ல விஷயம். சாப்பிட்டு அந்த இடத்த தூக்கி போட்டுறாங்க. இப்போ ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட போகிறோம்னா அங்கே வந்து மலம் கழிச்சு வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் ஒரு ஒவ்வாமையாக இருக்குது. ரொம்ப அசிங்கம் பண்ணி. ஆமாம், நிறையா பேர் செருப்பு போடாமல் வராங்க. 80% பேர் செருப்பு போடாமல் தான் வராங்க. 20 பேர் செருப்பு போட்டு வராங்க. அப்போ நம்ம செருப்பு போடாமல் வர ஆள் என்ன பண்ண முடியும்? நைட் நேரத்தில் பகலில் பார்த்துடுறான், இரவு நேரத்தில் பயணிக்கிறோம்ன்றப்ப என்ன பண்ண முடியும்? அது வந்து கொஞ்சம் நம்ம நண்பர்கள் வரவங்க போகிறவங்க கொஞ்சம் அது கொஞ்சம் நல்லபடியாக கண்டிப்பாக இது பண்ணணும். வேறு ஒன்றும் சொல்கிறதில்ல. ஓகே. அது போக அரசாங்கம் ஏதாவது லைட்டு வெளிச்சம், நைட்டு இரவு பயணம் பண்ணுறவங்களுக்கு சோலார் லைட்லாம் அப்போல்லாம் எவ்வளோ டெக்னிக்கல் வந்துருச்சு. அதை வந்து அந்த சோலார் லைட் வந்து அங்கங்கே போடலாம். 1 கிலோமீட்டருக்கு 1 கிலோமீட்டர் போடலாம். பயோ டாய்லெட் மாதிரி கொஞ்சம் வச்சா வைக்கலாம். தண்ணீர் குடிநீர் டேங்க் வைக்கலாம். அந்த சீசனுக்கு வைக்கலாம். சும்மா நேரத்தில் வைக்காம விலங்குகளுக்கெல்லாம் கொண்டு போய் வைக்கிறாங்களே, அது மாதிரி மனிதர்களுக்கு ஒரு டேங்க் வைக்கலாம். குடிநீர் வேஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணலாம். ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்குன்னு போட்டு தான் போட்டுருக்காங்க. இன்ன வரைக்கும் ஒரு ஆளை கூட நான் பார்க்கல. ஏன்னா அவங்க தான் சத்தம் பண்ணலாம் குளிக்கிற இடத்துல. கொஞ்சம் குளிக்கிற இடத்தையே அசிங்கம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த இது ஒன்று இருக்குது. அது நிம்மதியாக கூட குளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அது ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க, 4 பேர் குளிச்சுனா எந்திரியா மறுபடியும் 4 பேர் குளிக்கணுமேன்னு சொல்லி. அது கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகே ஓகே. மற்றபடி பயணம் நல்லா சிறப்பாக இருக்குது. ஓகே, எல்லோரும் நல்லா இருக்கணும், சந்தோஷம் இருக்கும். ஓகே ஓகே. ரொம்ப நல்ல வேலிடான பாயிண்ட் சொன்னீங்க. கண்டிப்பாக அதை வந்து நம்ம கன்வே பண்ணுறோம். ஓகேங்களா? சரிங்க. ஓகேங்கண்ணா, பார்க்கலாம். சரி, உண்மையாலுமே நல்ல வேலிடான பாயிண்ட். இதெல்லாம் நாங்களுமே வந்து ஃபீல் பண்ணோம். ஏன்னா நிறைய இடத்துல வந்து மலம் கழிச்சு தான் வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் உள்ளே இருந்தால் கூட பரவாயில்ல, நடந்து போகிற சைட்லேயே. ஸோ அது ரொம்பவே நெருடலாக இருக்குதுங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், பிளாஸ்டிக் எவ்வளோ கிடக்குதுன்னு பாருங்கள். நம்ம பேசின இந்த இடத்துலேயே பாருங்கள் எவ்வளோ பிளாஸ்டிக். கீழே வந்து செக் பண்ணுறதெல்லாம் கடமைக்குங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி நான் பார்த்தது வந்து சொல்கிறேன். நீங்கள் வரும்போது நல்லா செக் பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் இருக்கலாம். நான் வரும்போதெல்லாம் எதுவும் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான். ஸோ நம்மளே வந்து எதுவும் கீழே போடாமல் எடுத்துக்கிட்டு போகணும். அது நமக்காக வேணும். ஒரு தனி மனித ஒழுக்கங்கிறது வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு மனுஷனுக்கு வேணும். இல்லைன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக ஒரு க்ளீனாக வச்சுருக்கவே மாட்டோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் வரும்போது இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா தயவுசெய்து இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஃபோட்டோ எடுக்கிற பாருங்கள். சசி வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. லஞ்சு சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டாரு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 4 மணி. ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஸோ அதனால் வெயிட் தூக்க முடியலன்னு வெயிட்டு குறைக்கிறதுக்காக வெள்ளியங்கிரி ஆண்டவருக்கு ஆப்போசிட்லேயே உட்காந்து தப்பி பிழைத்த சாப்பாட்டை தான் நாங்கள் இப்போ வந்து சாப்பிட போகிறோம். எடுத்து வைங்க, கைவசம் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வைங்க. இல்லை தலைகள் இருக்குது, தலைகள் இருக்குது. அதை எடுத்து
எங்கள் 5 பேருக்கு உண்டான சாப்பாடு இவ்வளோ தான். இந்த லெமன் ரைஸும் கொஞ்சம் நேரத்தில் மிஸ் ஆகிருக்கும். இதை தப்பி பிழைச்சி வந்தது. சாப்பிட்ருவோம். இருக்கிற ஸ்நாக்ஸு இவங்கிட்ட இருக்கிற சாப்பாடு இவ்வளோ தான். இதை வச்சு தான் சாப்பிட போகிறோம். சரி பார்த்துட்டே கொஞ்சம் சாப்பிடுங்க. 11:30 மணிக்கு ட்ரெயின் பிடிக்கணும் வேண்டாமா? பிடிச்சே ஆகணும். இறங்க 4 மணி ஈஸியாக போய் ட்ரெயின் பிடிச்சிடலாம். இன்னும் 3 மணி நேரத்தில் இறங்கினா கூட 7 மணிக்கு இறங்கிடலாம். ஓகேங்களா? சாப்பிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். சசிக்கு வர ட்ரெயினுக்கு லேட் ஆச்சுன்னு வேகமாக நடந்து போயிட்டுருக்காரு. அப்படியே கிளம்பிட்டோம். பாருங்கள் அப்பா, நல்ல ஒரு சூப்பரான காட்சி. இந்த டைம் நல்லா இருக்குது காற்று. ஏங்க இங்கே பாருங்கள், இந்த பெரிய பாறை. நடந்து வந்ததில் பயங்கரமான டயர்டு. சசி ஏன்டா இவ்வளோ டயர்டில் வரீங்க, ஒரு ஜூஸ் வாங்கி தரேன்னு சொன்னான். நான் சொல்லவே இல்லை. சும்மா அதிகமாக சொல்கிறேன், நான் சொல்லவே இல்லை. சரி இப்போ வாங்கி கொடுங்க. அடுத்த கடையில் தான் வாங்கி தரேன். அடுத்த கடையில் வாங்கி தரீங்களா? சரி கொடுங்க. இந்த கடையில் சசி வந்து ஒரு பாதி அமௌண்ட் கொடுக்கட்டும். அடுத்த கடையில் பாதி அமௌண்ட் வாங்கிக்கலாம். ஸோ அதனால் லெமன் ஜூஸ் வந்து அண்ணா போட்டுட்ருக்காரு. லெமன் ஜூஸை குடித்து எங்கள் தாகத்தை தீர்த்துட்டு அப்புறம் பார்ப்போம். என்ன சசி சொல்கிறீங்க? 11:30 மணிக்கு போவீங்களா மாட்டீங்களா? கிடைக்கலன்னா நீ தான். நாங்கள் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிட்டு போங்க. பைக்கில் கொண்டு வந்து நான் சென்னையில் விட்டு வந்துடும். 2 பேரையும் ட்ரிபிள்ஸ் அது கொண்டு வந்து விட்டு வந்துடும். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். ஜூஸ் எப்படி குடிக்கிறாருன்னு பார்த்தீங்களா? ரெண்டா குடிச்சிட்டு மறக்காமல் டம்ளர் இந்த மாதிரி போடுங்க. இப்படி கீழே போடாதுங்க. இதோட விலை வேணும்னா அண்ணன் தான் பொறுக்கி போடணும். ஏன்னா அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. வேறு வழி இல்லை பாவம். ஸோ குடிச்சிட்டு பக்கத்துலேயே இருக்குது. இதை போடாமல் இங்கே போட்டால் என்ன அர்த்தம்? ஸோ தயவு செய்து இந்த மாதிரி குப்பையை வந்து போடாதீங்க. கொஞ்சம் அவங்களுக்கும் ஒரு கோஆப்ரேட் பண்ணுங்க. ஓகேவாண்ணா? ஓகே. சரிண்ணா. சரி கிளம்பலாம். அண்ணன் வந்து ஜூஸு காசு வேணான்னு சொல்லிட்டாரு. அப்படியே கிளம்புவோம். ஓகேண்ணா பாய். சரி நடங்க வேகமாக. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்கள். ருத்ராட்சத்துலேயே வந்து சிவனை செஞ்சு அண்ணன் கொண்டு வராரு. நான் எங்கேருந்து வரீங்க? சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம், ஈரோடு மாவட்டம் பவானி சங்கமேஸ்வர ஆலயத்திலிருந்து வரேன் நான். சூப்பருங்க. அப்படின்னா என் பேரும் சிவா மகேஸ்வரன். இதுதான் சிவத்துண்டு சிவப்பணி. இந்த பிறவியில் சுவாமி வந்து இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. எல்லா திருத்தலங்களுக்கும் போயிட்டு வந்துட்டுருக்கேன். திருவாரூர், சிதம்பரம், ஐயாரப்பர் எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்துட்டுருக்கிறேன். ஓகேங்க. இந்த திருநாளில் சுவாமி வந்து தென்கைலாயம் பார்க்கணுன்னு நிறையா டைம் வந்திருக்கேன். ஓகேங்க. இந்த டைம் சிவலிங்கத்தோட அண்ணாமலையாரோட வரணும்னு சாமி உத்தரவு. ஓகேங்க. அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளும் இன்புற்ற வாழணும்னு கைலாய பெருமான் வெள்ளிங்கிரி ஆண்டவனுக்கிட்டையும் அண்ணாமலையார்கிட்டையும் பரிபூர்ணமாக விண்ணப்ப வச்சுக்கிறோம். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். ரொம்ப அற்புதம். பார்க்கவே ஒரு அற்புதமான காட்சி. எங்களுக்கு இது கொடுத்து வச்சிருக்குது. பாருங்க எவ்வளோ கடவுள் பக்தி. ரொம்பவே ஒரு அற்புதம். இது நமக்கு வந்து பார்க்கணுன்னு இருக்குது. என்ன கவி? அது கவிக்கெல்லாம் வந்து மெய் சிதைத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லை இது மாதிரி ஒரு நம்ம சும்மா நடக்கிறது முடியாது. எல்லாத்தாலையும் நடக்க முடியாது. அனுபவங்களை கடந்து வரணும். நம்ம வந்து நார்மலாக நடக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு எத்தனையோ பேர் நடக்கிறோம். அவர் அது வந்து ஒரு ருத்ராட்சத்திலே செஞ்சு அந்த வெயிட்டோட மேலே வச்சு அவர் வந்து இறைவன் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை. மேலுமே சூப்பர். இந்த மாதிரியும் நிறையா காட்சிகள் வந்து வெள்ளியங்கிரி ட்ரெக்கிங்கில் நம்மளால் பார்க்க முடியும். பாருங்கள் எப்படி செங்குத்தெல்லாம் இறங்குதுன்னு. அப்பா இனிமேல் தான் வெள்ளியங்கிரி ஆண்டவனோட ஆட்ட ஆரம்பம். என்னன்னு கேட்குறீங்களா? ஸ்டெப்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இவ்வளோ நேரம் பாருங்கள், அப்படியே கல் வழியாக தான் நடந்து வந்தோம். முதல் ஸ்டெப்ஸ் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் கவி அவ்வளோதான். இறங்குங்க. அப்பா வந்தாச்சுங்க. டைம் வந்து 6:30 மணி. வந்த இடம் பாம்பாட்டி சித்தர் கோவை. சாமி கும்பிட்டுருக்காங்க. ஓகே. இந்த இறங்குறதுல வந்து பயங்கரமான கால் வலி. வேற ஒன்றும் இல்லை, கீழே கால் வைக்கும்போதே செப்பல் இல்லாதனால நல்ல கால் குத்துது. வைக்கிற இடமெல்லாம் சின்ன சின்ன இந்த மாதிரி கல் இருந்தாலே பயங்கரமாக குத்துது. அதனால் நம்ம வீட்டில் ஆஃபீஸில் டெய்லியும் செப்பல் போட்டு தானே யூஸ் பண்ணுறோம். கீழே பாதமெல்லாம் சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் கல்லெல்லாம் அப்படியே குத்த மேலே ஏறும்போது பிரச்சனை இல்லை, கீழே இறங்கும்போது நல்லா ஃபோர்ஸ் பண்ணி வைக்கிறோமா, அதனால் பயங்கரமாக வலிக்குது. ஓகே, இன்னும் கீழே 2 மணி நேரம் இறங்கணும். 5 மேலே வந்து இறங்கியாச்சு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இறங்கணுமாமா. பார்ப்போம். சொல்லு நண்பா. ரொம்ப கஷ்டம். இப்போ தான் ஏறீங்களா? சூப்பர். சரிங்க. ஓகே, நல்ல தரிசனம் பண்ணுறோம்.
மணி வந்து 6:45. வழுக்குப்பாறை வந்துட்டோம். இது பாருங்கள் ஸ்டெப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு. இது வந்து லைட்டு வெளிச்சம் வந்து அவ்வளோதான். சூரியன் வந்து மறைஞ்சிட்டாரு, சுத்தமாக தெரியல. கேமராவோட லைட்டை ஆஃப் பண்ணால் உங்களுக்கு தெரியும். இது பாருங்கள் இவ்வளோ தான் லைட்டிங் இருக்குது. மேக்ஸிமம் இன்னொரு 1/4 மணி நேரத்தில் ஃபுல் லைட்டு வந்து பிளாக் ஆகிடும். ஓகே, ஒரு 1 ஹவரில் இறங்கிடலான்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நைட்டு இறங்கினாலோ இல்லை ஏறினாலோ கண்டிப்பாக லைட்டு கொண்டு வாங்க. லைட் இல்லைன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஒன்றுமே தெரியாது. ஸோ லைட் இருந்தால் தான் ஸ்டெப்ஸ் தெரியும், இல்லைன்னா ரொம்ப ரொம்ப சிரமம், சுத்தமாக தெரியாது, சிரமப்பட்டுருங்க. மொபைலும் வந்து சார்ஜ் இருக்காது இறங்கும்போது. ஸோ அதனால் ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால் மறக்காமல் இதை வந்து பிளான் பண்ணிக்கோங்க. வெற்றிகரமாக கீழே வந்துட்டோம். அவ்வளோதான், ஒரு 5 மினிட்ஸில் இறங்கிடலாம். கீழே இங்கே லைட் வெளிச்சு தெரியுது, அங்கே தான். இங்கே வந்து ரேடியோ பாடிட்டு இருக்கனால போனால் எதுவுமே நம்ம பேசுகிறத கேட்காது. ஏறும்போது லாஸ்ட்டு மலை கொஞ்சம் சோதனை, ரிட்டன் இறங்கும்போது 6வது மலை சோதனை, 7வது மலை சோதனையோ சோதனைன்னு உச்சம். பட் உண்மையிலுமே சூப்பராக இருக்குது. நிறையா டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோம், ரொம்ப அற்புதமாக இருந்தது. நீங்களும் வந்து வெள்ளிங்கிரி ஆண்டவன் வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. நம்ம கூட வந்து எங்கிட்ட ஒரு சின்ன ஃபீட்பேக் கேட்டலாம். சசிகுமார்? ஆமாம், சொன்ன மாதிரி கண்டிப்பாக எல்லோரும் வரணும். இது ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் கண்டிப்பாக. அது செகண்ட் டைமு, லாஸ்ட் டைமோட இது பெட்டராக இருந்துச்சு. பட் ஸ்டில் இந்த ஃபஸ்ட்டு மலை திரும்ப ரிட்டன் வரும்போது ரொம்ப சோதிக்குது. பார்க்கலாம். ஆமாம், சுத்தமாக எல்லோரும் லைஃப் டைம் ஒரு டைமாக வந்து இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் உண்மையிலுமே ரொம்ப அவசியம். கஷ்டமாக தான் இருக்கும், பட் இதையும் அனுபவிச்சு பார்க்கணும் இல்லையா? சூப்பராக இருக்குது, வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரவி? பயணங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, இப்போ என்னென்னா இதே மாதிரியே வந்து எல்லாருமே வந்து நம்மளால் வந்து முடியவே வந்துடணும். சில நாளில் முடியாது அப்படி இப்படின்னு நினைக்கும் போது பார்த்திங்கன்னா வர முடியாமல் போயிடும். தைரியமாக வந்து நீங்களும் வந்துட்டு இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் வந்து அனுபவமாக எடுத்துகிட்டு போங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, ஒரு ஆள் வந்து மிஸ்ஸிங்னா அவர் எங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கீழே போயிட்டார், சசியோட தம்பி. ஸோ அவர் முடிஞ்சால் கீழே போயிட்டு ஒரு ஹாய் பாய் வந்து உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஓகேங்க, இதோட முடிச்சுக்குவோம். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு இது மாதிரி ஒரு நல்ல ட்ரெக்கிங்கில் எல்லாரும் சந்திக்கலாம். ஓகே, பாய் பாய். என்ன சசி? Finally reached the destination. சூப்பர்.